மருத்துவமனை செல்வது போல் கனவு கண்டால் இந்த 5 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்குங்க. அது என்னென்ன விஷயம், அதில் நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிற தகவலையும் இந்த பதிவில் நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். வாங்க போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். கனவு பலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணப்படும். மருத்துவமனை செல்வது போல் கனவு உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த 5 விஷயம் நடக்கும். என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படுங்க. நீங்கள் மருத்துவமனைக்கு போகிற மாதிரியோ அல்லது மருத்துவமனையில் இருக்கிற மாதிரியோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்க மாதிரியோ இந்த மாதிரியான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உடல் ரீதியான தொந்தரவுகள்னால அவதிப்பட்டுட்ருக்கீங்க, நோய்கள்னால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்காக மாத்திரை மருந்து எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை உங்களுக்கு இனிமேட்டு படிப்படியாக குறைய போகுது அப்படிங்கிறதும், அந்த பிரச்சனையினால் இது வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள், மனவேதனை இதெல்லாம் குறைய ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தங்க. அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், எவ்வளோ தான் நேர்மையாக இருந்தாலும், உங்களுடைய தொழிலில் முன்னேற்றமே இல்லை, லாபமே இல்லை, வருமானமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்ருக்கீங்களா? இனி வரக்கூடிய காலங்களில் அந்த கவலையெல்லாம் போக்கி உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல லாபம் வரக்கூடிய தொழிலாக மாறுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, பிரிந்த உறவு சேர்றதுங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, ஒன்று சேரவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ஈகோனால் பிரிஞ்சிரு இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த சமயத்தில் நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டு பேசும்போது அவங்களுடைய மனநிலையும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு உணர்த்துறது தான். அதே மாதிரி பிரிஞ்ச அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அல்லது உறவு முறைகள், நண்பர்கள், காதலர்கள், இப்படி யாராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு கனவு கண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களே. 4வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை மாற்றங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இப்போ வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அந்த இடத்துலேருந்து வேறு வேலை மாற்றலான்னு ஒரு யோசனையாகவே இருந்துகிட்ருக்கீங்க. பட் மாறல நீங்கள். ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்பள உயர்வுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கம்பெனிக்கே போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு சம்பள உயர்வே கொடுக்காம இருக்காங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறது 100% கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு அதே மாதிரி சம்பள உயர்வு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும். அல்லது உங்களுக்கு வேறொரு இடத்துல இப்போ இருக்கிறத விட அதிக சம்பளத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. ஒரு சிலர் கேட்குறீங்க, ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜாதகமும் பார்ப்போங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம். நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு. இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கண்ட கனவு 1 வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஒருவேளை
நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா, எவ்வளோ நாட்களில் பலிக்குங்கிறத சொல்கிறேங்க. நாம் நள்ளிரவு 1 மணி அளவில் கனவு கண்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 1 வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும். அதே வந்து 2 மணி அளவில் கனவு கண்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட பலன்கள் ஒரு 3 மாசத்துல நமக்கு கிடைக்கும். அதே அதிகாலை அ அந்த மாரி நேரத்தில கனவு கண்டீங்கன்னா, அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.